அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மூலமாக அவங்க மறுபடியும் நான் மீட் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியடைகிறேன். இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை எப்பொழுதும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் அதாவது மார்னிங் வந்து எங்களுக்கு வந்து வாக்குத்தத்த ஆராதனை இருந்துச்சு. அதை வந்து முடிச்சுட்டு வரோம். டிசம்பர் 1 இந்த ரொட்டீன் வந்து எடுத்தது. சர்ச்சுக்கு போயிட்டு வரோம். நல்லா பனி பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க, சரியான குளிர். அதுக்கடுத்தது மேலே வந்துட்டு செடியெல்லாம் பார்க்கலான்ட்டு வந்தோம். இந்த காகித பூ வந்து பூக்க ஆரம்பிச்சிச்சு. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மார்னிங். அதுக்கு அடுத்தது செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து கொஞ்ச நேரம் திரும்பி நாங்கள் ப்ரேயர் பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா வாக்குத்தத்த ஆராதனை தான் திரும்பியும் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கடுத்தது சாம் வந்து ஆட்டோ ஓட்ட வந்து போயிட்டாங்க. நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பால் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன், காஃபி குடிக்கலான்ட்டு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணுவேன் வந்து கடைக்கு வேற போகணும். அதனால் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். இது வந்து ப்ளவுஸ் தைக்கணும். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சிந்தி அக்கா வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணது. நம்ம ஃபேமிலியிலேருந்து அக்கா கொடுத்த ட்ரெஸ் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகணும். அதனால் அதை தைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். எனக்கு என்ன ஆச்சுன்னா இந்த சுடிதார் மட்டும் எல் சைஸு, என் சைஸ் வந்து எஸ்ஸா, அதனால் அது கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. அதனால் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு கடையில் கொடுத்துட்டேன். அப்போ எடுத்த கிளிப்பிங் தான் இது. பேண்ட்டும் டாப்பும் பிடிக்கணும். அதனால் கடையில் போய் தைக்க கொடுக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சிட்ருக்கேன். ப்ளவுஸையும் தைக்க கொடுக்கணும். அதனால் எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா காஃபி குடிக்கலான்ட்டு காஃபி ரெடி பண்ண போயாச்சு. சன்ரைஸ் தான் எப்போவுமே நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து 10 ரூபா பாக்கெட் தான் சாம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை ஓப்பன் பண்ணி கொட்டின பிறகு காற்று போகாத ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுட்டேன். எனக்கு எப்போவுமே இந்த 150 ரூபா பாக்கெட் வந்து வேறு ஒரு காஃபி வந்து குடிப்போம், அதுதான் கட்டுப்படி ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா காசு ரொம்ப செலவாகுது. ஏன்னா ஒரு காஃபி தூள் ஒரு நாளைக்கு தான் வருது. அப்போ டெய்லியும் நீங்கள் கணக்கு போடுங்களேன், அதிகமாக ஆகிடும். 10 நாளைக்கு நம்மளுக்கு வந்து எப்படி இருந்தாலும் 300 கிட்ட, அதாவது 30 நாளைக்கு 300 வந்துடுது. அதுக்கு அடுத்தது காஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக், பனானா கேக் மாதிரி ஒன்று இருக்கும். அது வந்து வாங்கி அதை நான் வந்து சாப்பிட்டேன். அதுவும் அதுக்கு அடுத்தது இந்த காஃபி தான் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட். அது வந்து சாப்பிட்டு முடிச்சிடலான்ட்டு சாப்பிட்டுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் நேரமே நான் வந்து தூங்கிட்டேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சோமா, அதுக்கப்புறமா ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு தான் அப்புறமா தான் நான் எழுந்திரிச்சு என்னுடைய ரொட்டீன் வேலைலாம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் க்ளீனிங் வந்து போயிட்டே இருக்குது. ரொம்ப உடம்பு வந்து முடியவே இல்லை. என்னுடைய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். நான் அப்படியே தான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே நான் வந்து ஏதாவது வேலை செய்யும்போது டிவி இருக்குது பார்த்திங்களா, டிவியில் ப்ரேயர் போட்டு விட்டுருவோம். ப்ரேயர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த வேலைகள் பார்த்துட்ருப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்லான்ட்டு வாழைக்காய் இருந்துச்சு. வாழைக்காயில் வந்து சிக்கன் கோட்டிங் மசாலா வந்து இருக்குது. அதை வந்து நான் மிஸ் பண்ணி வாழைக்காவை பொரித்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா திடீர்னு ஒரு பசி வந்துச்சு. வீட்டில் வந்து ஸ்நாக்ஸு இல்லை, அதனால் பிஸ்கட் இருக்குது. ஆனால் பிஸ்கட் சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா, சரி வாழைக்காவை ஃப்ரை பண்ணி சாப்பிட்லான்ட்டு அந்த சிக்கன் கோட்டிங் மசாலாவில் வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறமா சுடு தண்ணி வச்சுருக்கேன். என்னை பார்த்திங்கனாலே தெரியும் நான் ரொம்ப டல்லாகிட்டேன். ஏன்னா 2 நாள் நான் லைவில் வரல. அவ்வளோ வந்து ரொம்ப உடம்பு டயர்டாகிடுச்சு. மூஞ்செல்லாம் ஒல்லி ஆகிடுச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது, என்னடி மூஞ்செல்லாம் டொக்கு விழுந்துச்சு, நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த ஹெச்பி லெவல் கம்மியாக இருக்கனால ஒரு வேலை செஞ்சாலே எனக்கு ரொம்ப டயர்டாகிடும். உடம்பு வந்து அப்படியே டக்குன்னு ஒல்லி ஆகிடும். அது ஏன் தெரியல எனக்கு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ.
இது வந்து கிரவுண்ட் பிளாஸோ நம்ம அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த டீ பேக் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க க்ரீன் டீ. நான் க்ரீன் டீயே குடிக்க மாட்டேன், நல்லா இருந்துச்சு. க்ரீன் டீ போட்டு அப்புறமா குடிச்சிட்டு அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சி. சரி நம்ம வந்து டின்னர் செய்ய ஆரம்பிச்சிடலான்ட்டு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கு அடுத்தது வெங்காயம், ரம்ப இலை, பச்சை மிளகாய் இதை போட்டு இப்போது நல்லா எண்ணெயில் வந்து வதக்கணும். இது வந்து எண்ணெய் சாதம்ன்ட்டு எனக்கே தெரியாது, நீங்களே ஒரு பேர் வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கேன். அப்புறமா தக்காளி, வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நான் செஞ்சேன். சாம் வந்து கேட்டாங்க இது பேர் என்னம்மான்ட்டு, என்ன பேர் வைக்கங்க அப்படின்ட்டு நான் சாம் கிட்டே கேட்டேன். அப்போ சாம் சொல்கிறாரு இது என்னன்னே தெரியாது, அதான் அதோடைய பேர் அப்படி சொல்லிவிடு அப்படின்னாரு. அப்புறமா தக்காளி வந்து கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்க விட்டாச்சு. நான் எப்போவுமே ரோபோ குக்கில் வந்து 1 பார்ட் ரெசிப்பியாக செஞ்சிடலான்ட்டு ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சின்னதாக ஒரு ரைஸ் வச்சோம். அந்த ரைஸ் பேர் எனக்கு சொல்ல தெரியல. ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சு, அந்த உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி போட்டுட்டு அவ்வளோதான், அதையும் நல்லா கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சேன். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கடுத்தது கரம் மசாலா கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டேன். இந்த ரைஸ் வந்து சாம்க்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ரொம்ப சூப்பராக இருக்குமா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தார். நான் வந்து வாசனைக்கு வந்து எப்போவுமே ரம்பையில் மட்டும்தான் சேர்ப்பேன், வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். எனக்கு வந்து மிச்ச வாசனை பொருளெல்லாம் சேர்த்து அது என்னமோ ஒரு கசப்பு தன்மை கொடுக்குற மாதிரியே இருக்கும். எனக்கு ரம்பையில் வந்து ரொம்ப பிடிக்கும், அதனால நான் ரம்பையிலே சேர்த்துப்பேன். அதுக்கு அடுத்தது அரிசி வந்து கழுவி வச்சுருந்தேன், அதுவும் போட்டாச்சு. நைட்டே இந்த சாப்பாடு வந்து காலி ஆகிடுச்சு. ஏன்னா சாமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த ரைஸ். ஏன்னா கடைக்கு எதுவுமே போய் பர்ச்சேஸ் பண்ணலை, அதுக்கப்புறமா தான் நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணோம். அதனால் தக்காளியோ அந்த உருளைக்கிழங்கும் அவ்வளோதான் வீட்டில் இருந்துச்சு. அதனால் அதை போட்டு நான் சமைச்சிடலான்ட்டு சமைச்சிட்டேன். வேறு ஏதாவது குழம்பு வைக்கலாம் தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறமா இது வச்சு நம்ம செஞ்சு பார்க்கலான்ட்டு செஞ்சு பார்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஏன்னா இது நான் வந்து தக்காளி சாதம்னு சொல்ல முடியாது, உருளைக்கிழங்கு ரைஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்குது. அதனால் ஒரு மிக்சட் ஒரு புலாவ் வச்சுக்கலாம். அதுக்கடுத்தது நம்ம குக்கரை மூடிட்டு செட் பண்ணியாச்சு. இனிமேல் சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆகிடும். என்னுடைய கிச்சனே அலங்கோலமாக இருக்குது. நம்மளுடைய மைண்டு கொஞ்சம் சரியில்லைன்னா நம்ம அப்படியே ஒரு வேலையெல்லாம் பெண்டிங் பண்ணிவிடுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி தான் இப்போ கொஞ்சம் நாள் பெண்டிங் ஆகிடுச்சு. சாப்பாடு ரெடி ஆச்சு. ப்ரெஷர் வந்து இழுத்து விடணும். சாப்பிட்டு தான் கிச்சன் க்ளீன் பண்ணணும். பார்த்து இன்பத்துருச்சியா இவ்வளோ ஏதோ செஞ்சுருக்கேன்னு சொல்லிச்சு. என்னன்னு பார்த்தா என்னையா இது, ஆஹா சுடுத்த நேற்று காலைல ஊற்றிச்சு. ஆமாண்ணா ஊற்றுங்க. எதையாவது காட்ட விடுதா பார்த்தீங்களா, இப்படிதான் கையை வச்சே மறைக்கும். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இதோட கோட்டிங் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி, நானும் சொல்கிறேன் கோட்டிங் போயிடுச்சு. இப்போதைக்கு அதை ரெடி பண்ண முடியல, அதனால் அப்படியே இது பண்ணிட்டுருக்கோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு லெவல் இருந்துச்சுட்டுங்க டேஸ்ட்டு. சாப்பாடு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோதாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது கோரி ராகவன். பாய் பாய். உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன், உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரபிடித்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை